இன்றைக்கு இன்னும் ஒரு கைது நடந்திருக்கு. அதுவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசகராக இருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகிச்சவர். அந்த காலகட்டத்தில் பாதுகாப்புக்கு, பொது நிர்வாகத்துக்கு, கல்விக்கு என்று சொல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதா காட்டிக்கொள்கிற ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து நிறைய ஆலோசகர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஒரு ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு, என் அமைச்சர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஆலோசகர்கள் நியமிக்கப்படுறது வந்து ஆச்சரியமான ஒரு புது விஷயம் கிடையாது. இது எல்லா நாடுகள்லையும் நடக்கிறது தான். ஆனால் இலங்கையில் நடந்திருக்கிற அதிசயம் என்னன்னு சொன்னால், தேர்தலில் தோற்று போன மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் அகிலவிராஜ் காரியவசம் எந்த பதவியும் இல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் நியமிக்கப்பட வேண்டிய ஆலோசகர் பதவிக்கு தனக்கு நெருக்கமான ஒரு நபர் அகிலவிராஜ் காரியவசத்தை வந்து ரணில் விக்ரமசிங்க அந்த பதவிக்கு நியமிச்சிருந்தார். அந்த பதவிக்கு நியமித்தது மட்டும் கிடையாது, அதுலேயும் ஒரு மோசடி நடந்திருக்கு. பொதுமக்களிட பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டில் தான் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படி நியமிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் வந்து தன்னுடைய ஆஃபீஸுக்கு வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி அதிகாரிகள் தேவைப்பட்டாங்களாம். இப்போ ஜனாதிபதி செயலாளர்கிட்ட வந்து அகிலவிராஜ் காரியவசம் ஒரு கோரிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். கல்வி அமைச்சில் 2 பேர் இருக்கிறாங்க, பொது நிர்வாக அமைச்சில் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. தனக்கு நெருக்கமான இல்லாட்டி தெரிஞ்ச யாராவது இருந்திருக்க முடியும். இல்லாட்டி தெரிவு செய்து அந்தந்த அமைச்சர்கள் இருந்து 2 பேர்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே ஏற்படுது. யாரோ தெரிஞ்சாக்களை வந்து தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் நினைச்சிருக்க முடியும். இதுக்கு பிறகு தற்காலிகமான நியமனம் என்ற அடிப்படையில் இன்னும் 2 பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 2 பேர் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு அந்த பதவியில இருந்து விலகி இருக்கிறாங்க. இவரோட நீ வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி விலகினாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கா இல்லையான்றது தெரியாது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த 2 பேரும் விலகி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னும் 2 பேர் அந்த பதவிக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து ஜனாதிபதி செயலகத்தில் வேலை செய்தாங்கன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஜனாதிபதி செயலகத்துக்கு போனது கூட கிடையாது. ஒரு இடத்துல வேலைக்கு போற நபர்னு சொன்னா போன நேரம் என்ன, வார நேரம் என்னன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எழுத வேண்டி இருக்கும். பொய்யான நேரம் என்று சொன்னாலும் எழுத வேண்டி இருக்கும். அந்த மாதிரி எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது. சில ஆஃபீஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அந்த மாதிரியான ஃபிங்கர் பிரிண்டும் கிடையாது. அந்த இடத்துல வேலை செய்தாங்கன்றதை நிரூபிக்க முடியாம இருக்கு. ஆனால் ஜனாதிபதி செயலகத்தில இருந்து இவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போயிருக்கு. அது மட்டும் ஆச்சரியம் கிடையாது. இவங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு இந்த பதவியெல்லாம் போனதுக்கு பிறகு என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் 2 பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு 2 மாதம் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கான். இன்றைக்கு வந்து அகிலவிராஜ் காரியவசத்தில் லோயர் சொல்றாரு, இந்த 2 பேரும் வரும் வரைக்கும் அகிலவிராஜ் காரியவசம் விளக்கமறியலில் வைக்கப்படணும் சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கிற 2 பேரும் வரப்போறது கிடையாது. வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகும் 2 மாதம் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று இருக்கு. சொன்னா இவருக்கு கொளியாபெட்டிய பிரதேசத்தில் ஒரு பெட்ரோல் ஷெட் இருக்கான். அந்த பெட்ரோல் ஷெட்ல வந்து 3 பேர் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஆலோசகர் என்ற ஒரு பதவி கொடுக்கப்படுது, அவருக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி அரச ஊழியர்கள் சொல்லி சிலர் நியமிக்கப்படுறாங்க. அதுலேயும் 3 பேரை வந்து தன்னுடைய பிரைவேட் தனக்கு இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாரு. இப்போ சில நேரங்கள் அங்கேயும் சம்பளம் கிடைச்சிருக்கு, இங்கேயும் சம்பளம் கிடைச்சிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து மேனேஜரா இப்போ வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாராம். அகிலவிராஜ் காரியவசம் இன்றைக்கு வந்து விசாரணைக்கு கூப்பிடப்பட்டவர். அந்த விசாரணைக்கு பிறகு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவரை கைது செய்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலைப்படுத்தி இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீதிபதி சொல்லியிருந்தார், எனக்கு வந்து பிணை தர முடியாது என்று சொன்னா இதுல வந்து சில டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் உண்மையானதா போலியானதா என்றதை பற்றி ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சில சாட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா அந்த மேனேஜர் சொல்லப்படுற நபர், அவர் விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சாட்சியம் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அவர் வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் மேனேஜராக இருக்கிறவர். அவருடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு ஒரு சத்திய கடதாசியை கொண்டு போய் சொன்னாராம், என்னுடைய சாட்சியத்தில் வந்து சில விஷயங்களை திருத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி. அப்படி அவர் திருத்தின விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு மேலே ஒரு ஆஃபீஸ் இருக்கா, அதுதான் அகிலவிராஜ் காரியவசத்தோட ஆஃபீஸாம். இதை நான் சொல்லாம விட்டுருக்கிறேன், இதை நான் பண்ண விரும்புறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீதிமன்றத்தில் இன்னைக்கு சொல்லப்பட்டிருந்தது, இவர் இந்த மாதிரி மாற்றி சொல்றாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்க முடியும், யாராவது அவருக்கு சொல்லி கொடுத்திருக்க முடியும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த 2 காரணங்களுக்காகவும் நீதிபதி சொல்லியிருக்கிறார், என்னால் பிணை தர முடியாது, ஆனாலும் இந்த விசாரணைகளை வந்து விரைவாக முடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்னைக்கு நீதவான் அசங்கேஸ் போதரகம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. நீதிபதியை கோபப்படுத்துற ஒரு சம்பவமும் வழக்கு விசாரணையில் பதிவாகி இருக்கு. அங்கால ஒரு பக்கம் ஏதோ நடந்து கொண்டு இருக்கு, இந்த மற்ற பக்கம் தன் லோயர்ஸை கூப்பிட்டு ஏதோ கதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. அப்ப நீதவான் அசங்கேஸ் போதரகம் சொல்லி இருக்கிறார், இந்த நீதிமன்றத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் செயற்பட முடியாது, இதுக்குள்ள செயற்படுறதுக்குன்னு சொல்லி ஒரு முறைமை இருக்கு, இதுக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதவான் குறிப்பிட்டிருக்கிறதாவும் இன்னைக்கு ஊடக செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுக்கு முதல்ல
இவர் யாருக்கு ஆலோசகராக இருந்தாரோ அவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு வழக்கு விசாரணையில் சாட்சி கூண்டில் நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கதரை போட்டு அமர்ந்தார் சொல்லி ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தது. சிலருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சட்டத்தில் இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு நீதிமன்றத்தில் முன் அனுமதி பெற்றுக்கொள்ளணும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான அனுமதியும் கேட்காம ரணில் விக்ரமசிங்கவும் சாட்சி கூண்டில் கதரை போட்டு அமர்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்ப அவருக்கு ஆலோசகராக இருந்து அகிலவிராஜ் காரியவசம் சாட்சி கூண்டில் இருந்து லோயஸோட கதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். இப்படி இருந்தாலும் இந்த விசாரணைகள் விரைவாக முடிக்கப்படும் சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அகிலவிராஜ் காரியவசம் கம்பி எண்ண வேண்டி இருக்கும். இந்த பொதுவான மொழிநடையில சொல்றதா இருந்தா சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார். கம்பி என்ற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. நேற்று யோஷித ராஜபக்சோட ஒரு வழக்கு நடந்தது. யோஷித ராஜபக்ச வெளிநாடு போறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறாரு. அதுவும் எதுக்குன்னு சொன்னா ஒரு வர்த்தக மாநாடு நடத்தப்படுதாம் ஏதோ ஒரு நாட்டில். அந்த நாட்டில் நடக்கிற வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்றதுக்கு தனக்கு வெளிநாடு போறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னால் அவருக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடு போக முடியாது. கப்பலில் படகுல போனால் தான் உண்டே தவிர சட்ட ரீதியில் ஏர்போர்ட் மூலமாக வெளிநாடு போக முடியாது. ஆனால் இந்த விசாரணையில் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனால் என்னால் இந்த மாதிரியான ஒரு அனுமதியை தர முடியாதுன்னு சொல்லி அவருடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பெசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தால் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர். அவரை இலங்கைக்கு கூட்டி வர முடியாமல் இருக்கு. இப்போ எதுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை அந்த வர்த்தக மாநாடு என்னன்றதும் தெரியாது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அரச உத்தியோகத்தர்கள் சதோசோட ஊழியர்களை அரசியல் தேவைக்கு பயன்படுத்தினார். இதனால அரசாங்கத்துக்கு 60 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது வழக்கு விசாரணை ட்ரையலாக ஆரம்பமாக வேண்டியிருந்தது. அவர் ஒரு மனுவை பதிவு செய்ததுக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர் கேட்ட மாதிரி அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த வழக்குல இருந்து. இதுக்கு பிறகு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்னும் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய 5 நீதியரசர்கள் முன்னிலையில் இது பரிசீலிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னன்னு சொன்னா, ஏற்கனவே மேல் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு பிழையானது. அதாவது இந்த வழக்கு திரும்பவும் விசாரிக்கப்படணும் சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் திரும்ப விசாரணையை இன்னொரு விசாரணையை எதிர்நோக்க இருக்கிறாரு. இப்படியான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் தான் ஒரு சட்டம் திருத்தப்படுது. அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளிவந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் சைன் பண்ணி இருக்கிற ஒரு ரிலீஸ் வெளிவருது. 3 சந்தர்ப்பங்கள் சொல்லப்படுது. ஒன்று 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறதுக்கு முயற்சி, லஞ்சம் பெற்றுக்கொள்ற சம்பவம். 2வது 5 லட்சம் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்படுற மாதிரியான ஏதாவது ஒரு மோசடி, லஞ்சம் பெற்றுக்கொள்ற சம்பவம். 3வது 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஏதாவது ஒரு நன்கொடைய பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்படுற பட்சத்தில் இந்த மாதிரி 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில நேரத்தில் லஞ்ச பணமா பெற்றுக்கொள்ளாம ஏதாவது ஒரு பரிசு பொருளை வாங்கி கொடுத்து, ஒரு காரை வாங்கி கொடுத்து தங்களுக்கு தேவையான மாதிரி சில விஷயங்களை சாதிக்க முடியும். அதுவும் லஞ்சமா கருதப்படும். அதுதான் இந்த 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஏதாவது பரிசு பொருள், சன்மானம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த 3 சந்தர்ப்பங்களையும் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபர் லஞ்சம் பெற்றுக்கொண்டார், மோசடி நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி கைது செய்யப்படுற ஒரு சந்தேக நபருக்கு பிணை கொடுக்கப்பட்டதா இருந்தா மேல் நீதிமன்றத்தில் மட்டும்தான் பிணை கொடுக்கப்பட முடியும். அதுவும் நியாயமான ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு சொல்லி, விசேடமான காரணங்கள் இருக்குன்னு சொல்லி கருதப்படுற பட்சத்தில் தான் அந்த பிணையை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி சட்டம் திருத்தப்படுதான். இந்த மாதிரி சட்டம் திருத்தப்படுறதால ஒரு நபருடைய மனித உரிமை மீறப்படுதுன்னு சொல்லி GL பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறாரு. விளக்கமறியல் கைதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த மாதிரி நீண்ட காலமா ஒரு நபரை தடுத்து வைக்கிறதால விளக்கமறியல் கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால சிறைக்குள்ள ஏற்கனவே உருவாகி இருக்கிற நெருக்கடின்றது இன்னும் அதிகரிக்கும் என்றதான் GL பீரிஸ் முன்வைக்கிற ஒரு வாதம். இன்னைக்கு ஃப்ரீ லோயர்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு, அது சட்டத்தரணிகள் அமைப்பு என்றதுக்கு அதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் தான் அந்த அமைப்பில் இருக்கிற நபர்கள். அந்த அமைப்பும் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சிறைகளுக்குள்ள நெருக்கடி ஏற்படும் என்ற மாதிரியான காரணங்கள் இவர்களால் சொல்லப்படுது. சிறைகளுக்குள்ள பதிவாகிற சம்பவங்களுக்கு பின்னால ஒரு சதி இருக்கு என்ற மாதிரி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் குறிப்பிட்டிருந்தவர். எதிர்வரும் நாட்களில் வேறு வேறு சிறைகளுக்குள்ளேயும் சில சம்பவங்கள் நடத்தப்படலாம் என்ற மாதிரி புலனாய்வு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தவர். அப்படியான ஒரு பின்புலத்தில் அதுவும் உதாரணமாக இங்கே காட்டப்படுது. சிறைகளுக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த சட்டம் திருத்தப்படுறதால் அதிகமான கைதிகள் சிறைக்குள்ள இருக்க வேண்டி இருக்கும் என்ற மாதிரி GL பீரிஸ் சொல்லியிருக்கிறார். இதில் இருக்கிற ஒரு வியப்பான விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்று எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது பார்க்குற நேரத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், செய்திகளை பற்றி கதைக்கிற நேரத்தில் நக்கலா கதைக்க வேணாம் என்ற மாதிரி. இதெல்லாம் ஜோக்,
ஜிஎல் பீரிஸ் மனித உரிமை சம்பந்தமாக கதைக்கிறது ஜோக்கா இல்லையா? நோ ஃபயர் ஜோனில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது மனித உரிமை மீறல் கிடையாது. இன்றைக்கு ஒரு சட்டம் திருத்தப்படுது, அதுவும் மோசடி லஞ்சம் பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு பணம் கொடுக்கிறது மேல் நீதிமன்றத்தால் தான் சொல்லி திருத்தப்பட்ட சட்டம் ஜிஎல் பீரிஸுக்கு மனித உரிமை மீறலா தெரிகிறது ஜோக். அந்த காலகட்டத்தில் சர்வதேச அமைப்புகள் எங்கள் நாடு சம்பந்தமாக தலையிடக்கூடாதுன்னு சொன்ன ஜிஎல் பீரிஸ் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்டிபிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஜப்பானுக்கு ஒரு கோரிக்கையை சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட ஜிஎல் பீரிஸ் நேரடியாக சொல்றாரு, எங்களோட நாட்டுக்குள்ள நீங்க தலையிடுங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி சட்டம் திருத்தப்பட இருக்கு, நீங்க தான் சிஏபோக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க, சில விஷயங்கள்ல உதவி செய்யப்படுது, உங்களோட உதவி சம்பந்தமா நீங்க பரிசீலிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி வெளிநாட்டு அமைப்புகளுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த அமைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரோ அதே அமைப்புகள்கிட்ட இன்னைக்கு ஜிஎல் பீரிஸ் கோரிக்கை முன் வச்சிருக்கிறது ஜோக்கா இல்லையா? ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லி ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அந்த மாதிரி ஜிஎல் பீரிஸ் மாதிரியான ஆட்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் காலம் காத்திருந்து பதில் சொல்கிற ஒரு காலமாக தான் இந்த காலகட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.